இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். யோசுவா 1 இறைத்திருவசனம் 9 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். எவ்வளோ அருமையான வார்த்தையில் இன்னைக்கு நம்ம போகும்போதும் சரி வரும்போதும் சரி, யார் கூட வருவா? நம்ம தான் தனியாக கடந்து போகணும், திரும்பியும் வரணும். இல்லை, என் கூட எனக்கு பக்கபலமாக கூட ஆட்கள்லாம் வருவாங்க, எனக்கு தைரியமாக இருக்குன்னு சொல்லி கூட கூப்பிட்டு போவீங்களா? இல்லைல்ல. எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம தனியாக பண்ணிக்கின்ற பொழுது, ஏன் நீங்கள் தனியாக பண்ணோம்? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருல்ல, நீ போகும்போதும் வரும்போதும் நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், நீ எதற்கு கலங்கிக்கின்றாய் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஒரு பதட்டம் இருக்குல்ல, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கூட ஒரு 2 பேர் கொடுங்க, அப்போ தான் நான் எல்லாம் பண்ண முடியும். இல்லை கூட ஒரு 5-6 பேர் இருக்கட்டும், எனக்கு அப்போ தான் கொஞ்சம் கெத்து இருக்கும். நான் சிங்கிளாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் திட நம்பிக்கையாக இருந்தால் உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை இழந்துட்டீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுல்ல. மகளே மகனே கலங்காத, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். இந்த நம்பிக்கை தான் நமக்கு முழுமையாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லாங்க. என்ன அந்த முக்கியமான நாள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? என்னுடைய மகளுக்கு 3வது பிறந்தநாள், 3rd பர்த்டே அப்படின்னு சொல்லலாம். பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என் பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மரிய ஜோவிதா. ஸோ பாப்பா எப்போவுமே ஆரோக்கியமான உடல்நலத்தோடு எப்போவுமே இருக்கணும். ஒவ்வொரு வயதும் கடக்கின்ற பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை தரணும்னு சொல்லி தான் நான் எப்போவுமே ஜெபிப்பேன். என் குழந்தையாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன் என் அன்பான உறவுகள் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் வைக்கிறேங்க. இன்றைய நாள் நல்லபடியாக போச்சுன்னு தான் சொல்லணும். காலையில் எழுந்துலேருந்து பாப்பாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு நேராக சர்ச் போயிட்டு ஃபாதர்ஸ் கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு, சிஸ்டர்ஸ் கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு, அப்படியே வெளியில் லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு கேக் கட்டிங் முடிச்சுட்டு பாப்பா உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. ப்ரேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாக ஆகிடுச்சுங்க. அதனால் மன்னிச்சிருங்க. ரொம்ப தாமதமாக தான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கீங்க, சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. நீங்களும் ஜெபியுங்கள். ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள், நம்பிக்கையாக இருங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? நீ போகும் இடமெல்லாம் நான் இருக்கேன்பா, எதுக்கு கலங்கணும், எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி. இன்றைய நாள் அன்பானவர்களே, இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்லை பிரதர், தினந்தோறும் செபிக்கிறான், தினந்தோறும் கேட்குறான், முழுமையாக விசுவாசிக்கிறான், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே, ஆண்டவர் இருக்காரா பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நமக்கே ஒரு குழப்பமாக இருக்கும். நிச்சயமாக இருக்காருங்க. நம்ம வாழ்க்கை எப்போ மாறுன்றது யாருக்குமே தெரியாது. எப்போ என்ன நடக்கும்ன்றது அதுவும் நமக்கு தெரியாது. நிச்சயமாய் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்காத அளவுக்கு நிச்சயமாக பல மடங்கு உயர்த்த போகிறாரு. அது நிச்சயமாக நடக்க போகுது. ஆண்டவர் எப்போதும் உங்களோட கூட இருப்பார். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார். எதற்கும் கலங்காதீங்க. இதுதாங்க முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக என் மகளுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மரிய ஜோவிதா பாப்பா எப்பொழுதும் உடல் தெம்போடு வலியோடு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணி நானும் ப்ரேயர் பண்ணிப்பேன். எல்லாருக்கும் ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. நான் செல்லும் இடம் எங்கும் நீர் என்னோடு இருப்பதற்காக, வாக்கு கொடுத்திருப்பதற்காக சோத்திருக்கின்றேன் ஆண்டவரே. பயம் என்னை சூழ்ந்த போது நீர் என்னோடு நடந்து வருவீர் என்பதை எனக்கு நினைவுபடுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் எங்கள் அருகில் இருப்பதால் நாங்கள் ஒருபோதும் தனியே இருப்பதில்லை என்று விசுவசிக்கின்றேன் ராஜா. அனுதினமும் நாங்கள் உம்முடைய சமூகத்தின் மேல் வல்லமையின் மேல் நம்பிக்கை வைக்க உதவி செய்வீராக. உம்மை அறிகின்ற அறிவின் மூலம் வருகின்ற நம்பிக்கையினால் எங்கள் இருதயத்தை நிரப்புங்க ராஜா. உம்மோடு எங்களுக்கு இருக்கின்ற ஐக்கியம் எப்போதும் வளர வேண்டும் என்று கேட்கிறான் அவரே. உம்முடைய சமாதானம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. நாங்கள் செல்லும் பாதையில் எங்களை வழிநடத்துங்க ராஜா. உண்மையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற
கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடுகளை அகற்றி போடுவீராக. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless you all.